ஒரு கொட்டாங்குச்சியே அந்த பானையோட மூடியாக வச்சுருக்குறாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஊறுகாவும் கத்திரிக்காய் துவையலும் வச்சுருக்குறாங்க. சரி, அந்த மூடி எடுத்து கீழே வைக்கிறாரு. என்ன பண்ணலான்னு பார்க்குறாரு. இன்னொரு பானை எடுக்கிறாரு. அந்த பானையோட கல் எடுத்து அகற்றிட்டு பார்த்தா அங்கேயும் ஒரு கொட்டாங்குச்சி போட்டு மூடி வச்சுருக்காங்க. அதில் மோர் மிளகா வறுத்து வச்சுருக்குறாங்க. அந்த மோர் மிளகா வறுத்து வச்சதை எடுத்து இந்த காணா துவையில் இருக்கிற கொட்டாங்குச்சியில் கொட்டிட்டு அந்த கொட்டாங்குச்சியை நல்லா சுத்தம் பண்ணி அதில் இவர் என்ன பண்ணுறாரு, அந்த பானையை பத்திரமா எடுத்து ஒரு சுழட்டி அதில் இருக்கிற தண்ணியை எடுத்து பத்திரமா ஊற்றுறாரு. அதில் ஊற்றின உடனே அதை வாங்கி நம்ம மணி குடிக்கலான்னு பார்க்கும்போது தயக்கமாக இருக்குது. எப்படி குடிக்கிறது, வாய் வச்சு குடிக்கிறதா தூக்கி குடிக்கிறதான்ட்டு. சும்மா கடிச்சியே குடிங்க அப்படின்னு நம்ம அண்ணமையா சொல்கிறாரு. உடனே அவரும் சந்தோஷமாக குடிச்சு முடிச்சிடுறார். மறுபடியும் அடுத்து இன்னொரு வாட்டி இன்னொரு பானை எடுத்து நல்லா அப்படி சுரட்டும் போது சோறு எல்லாம் மேலே வருது.